வெல்கம் டு கவிதாஸ் ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டோரி ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இதை மாதிரி எடுத்துகிட்டு ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு, அதோட 1 இன்ச்சை சேர்த்து 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 5.5 இன்ச்சு, அந்த 5.5 இன்ச்சையும் நம்ம இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு, 36ல் 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு, அந்த 9 இன்ச்சு இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு, 34ல் 4 ஒரு பங்கு 8.5 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு டக்ஸோட உயரம் 4 இன்ச்சு, அதையும் இதை மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பின் கழுத்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். கீழே 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா கழுத்தோட ஷேப் ரொம்ப நீட்டாக அழகாக வரும், அதுக்காக. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு 1.25 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் சின்னதாக. இப்போ ஆர்ம் ஹோலோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ஷேப் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை இதை மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த 3 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு, அந்த 6.5 இன்ச்சு இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலம் 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதை மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோலோடது பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் வச்சு கீழே ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இதை மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 3 இன்ச் வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச் வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 6 இன்ச் வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து இதை மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணும்போது பார்த்து பொறுமையாக இதை மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட அளவை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். இங்கேருந்து 6 இன்ச்சு, இங்கேருந்து மேலே 1 இன்ச்சு, இது 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் இதை மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது யோக் பட்டி. இப்போ நம்ம இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட்டோரி ஷேப்பை கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோலோட ஷேப்பையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கட்டோரி மட்டும் கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கட்டோரி ஷேப்பை வச்சு இதை மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி இருக்கோ அதே ஷேப்பையே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. பின்னை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஷேப்பை கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரியே இந்த சைடில் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு இதை மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைட்லேயும் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை இதை மாதிரி வச்சு
இதோட சென்டர் பாயிண்டில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து கீழ்ப்பக்கமாக 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் 1 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இதை மாதிரி அழகாக ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச் வச்சு கீழே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து மேல் பக்கமாக 3 இன்ச் வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு 2 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் ஒரு 1.5 இன்ச்சு, அதே மாதிரியே இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்டோரி ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. நம்ம கிளாத்தில் வச்சு இதை மாதிரி கட் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட்டை தான் ஜாயின் பண்ணுவோம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது நம்ம கிளாத்தை 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இது சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதை இப்போ நான் சும்மா பின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை மாதிரி பின் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட ஷேப் எப்படி வந்திருக்குன்னுட்டு. இதை மாதிரி இங்கே டக்ஸ் பிடிச்சிட்டு இப்போ இந்த 2 கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லைங்களா கீழே கட்டோரியோட பீஸு, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம யோக் பட்டி இதை மாதிரி ஜாயின் பண்ணுவோம். நம்ம இதிலேயே யோக் பட்டி கட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா கட் பண்ணன்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு லைனிங் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைனிங் கிளாத்தை இது மாதிரி வச்சு நம்ம பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேப்பர் கட்டிங் இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரண்ட் சைடையும் கட்டோரியையும் நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு பின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக பின் பண்ணுறோன்னா, நம்ம ட்ரா பண்ணும்போது அளவுகள் மாறாமல் வரும், அதனால் இது மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யோக் பட்டியை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வச்சு இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கட்டோரி ப்ளவுஸ் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.